தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஜெஸ்ஸி ஜோலி. இன்றைக்கி நம்ம வந்து காஸ்பியன் சிக்கன் தான் நம்ம செய்ய போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மசாலாங்கெல்லாம் ரொம்ப கம்மி. இஞ்சி பூண்டு கரம் மசாலா இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இது வரைக்கும் நீங்கள் இதை ட்ரை பண்ணலைன்னா கண்டிப்பாக ஒன்ஸ் ட்ரை பண்ணுங்கள். இப்போது அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது நான் 1 கிலோ சிக்கன் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து 1 கிலோ ஒரே சிக்கன் அப்படியே ஃபுல்லாக வாங்கினது. அது எல்லாமே சின்ன சின்ன பீஸாக எல்லாமே இருக்குது. இதில் இதோட லிவரு எல்லாமே இருக்குது. இப்போ இதில் வந்து நான் 1 லெமனோட நீரை ஊற்றி வைக்க போகிறேன். இது ஒரு 1 hour நம்ம வந்து இதில் இருக்கட்டும். இதில் வந்து கொஞ்சம் சால்ட்டும் நம்ம போட்டு வச்சிடலாம். போட்டுட்டு நல்லா பிணைஞ்சு வச்சுக்கலாம். கொஞ்சம் சால்ட்டு நம்ம போட்டு நம்ம வந்து நல்லா கொஞ்சம் கிளறி வச்சுக்கலாம். ஒரு 1 hourக்கு அப்புறம் நம்ம குக் பண்ணலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் நம்ம போட்டுக்கலாம். இனி 1 hourக்கு அப்புறம் குக் பண்ணலாம். இது வந்து சின்ன வெங்காயம் நம்ம நிறைய எடுத்துருக்கோம். இதுதான் இதில் ஒரே ஒரு இன்க்ரீடியன்ஸு. நம்ம வேறு எதுவுமே போட வேண்டியதில்லை. அப்போது இந்த சின்ன வெங்காயம் நிறைய போட்டிருக்கோம். இதை வந்து இந்த மாதிரி இடித்து நம்ம வைக்கிறோம். நான் இதில் வந்து இடிச்சிட்ருக்கேன். இந்த மாதிரி நம்ம இடிச்சிக்கலாம். எதுவுமே கட் பண்ணவும் வேண்டாம், அரைச்சிக்கவும் வேண்டாம். அரைச்சிட்டா டேஸ்ட் வேறு மாதிரி ஆகிடும். அதனால் இந்த மாதிரி நம்ம இடிச்சிட்டு இது எல்லாத்தையும் இடித்து வச்சுக்கலாம். இது வந்து மிளகா வந்து நம்ம சில்லி ஃப்ளெக்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இதை நல்லா கொஞ்சம் சூடு பண்ணுறோம். இது நல்லா சூடாகினதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து கொஞ்சம் மிக்சியில் போட்டு நம்ம வந்து பொடிச்சிக்கலாம். ஆல்ரெடி உங்கள்கிட்ட இந்த மாதிரி இருக்குன்னா அப்புறம் நீங்கள் இந்த மாதிரி செய்ய வேண்டியதில்லை. என்கிட்ட இருக்கிறது ரொம்ப காரமான மிளகா. இது கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும். அதனால் இது கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு மிக்சியில் அரைச்சிக்கிறேன். மிக்சியில் பொடிச்சு வச்சுக்கலாம். இப்போது சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டே இருக்கோம். கொஞ்சம் உப்பு நம்ம போட்டுக்கலாம். நம்ம சிக்கனில் உப்பு போட்டு தான் நம்ம ஊற வச்சுருக்கோம். உப்பு லெமன் ஜூஸ் எல்லாம் ஊற்றி தான் ஊற வச்சுருக்கோம். அப்போ இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு நம்ம போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. நம்ம வந்து ஆல்ரெடி சூடு பண்ணி அரைச்சி வச்ச மிளகா இருக்குது. இது வந்து நம்ம இதில் போடணும். போட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இப்போது நம்ம ஊற வச்ச சிக்கனை வந்து நம்ம எடுக்கிறோம். 1 hour ஊற வச்சா போதும். 2-3 மணி நேரம் ஆச்சு. இப்போ வந்து நம்ம இதை போட்டுட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இதில் இருக்கிற தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை. இதில் ஆல்ரெடி தண்ணி வரும். வேக வேக இந்த கறியில் இருக்கிற தண்ணி வந்துகிட்டே இருக்கும். அதனால் நம்ம வந்து அதில் இருக்கிற தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை. இது நல்லா கிளறிட்டு நம்ம வந்து மூடி வச்சு நம்ம வேக வைக்கலாம். ஒரு 1/2 மணி நேரம். ரொம்ப ஸ்பீட்லேயும் போட வேண்டாம், ஸ்லோவிலையும் போட வேண்டாம். ஒரு மீடியம் ஃப்ளேமில் போட்டு நம்ம நல்லா வேக வைக்கலாம். அப்போ இதிலிருந்து தண்ணி வந்துடும். அதுக்கப்புறம் அந்த தண்ணியில் நல்லா வேகட்டும். இப்போது இது நல்லா வெந்துருச்சு. இதில் இருக்கிற தண்ணி நிறைய தண்ணி இருந்தது. அந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு. இப்போ வந்து நல்லா வெந்துருச்சு. 1/2 hourக்கு மேலே ஆயிடுச்சு. நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து கடைசியாக வந்து நம்ம வந்து 1 ஸ்பூன் வினீகர் நம்ம இதுக்குள்ளே ஊற்றணும். 1 ஸ்பூன் வினீகர் நம்ம இதில் ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா கிளறிக்கலாம். அவ்வளோதான், இந்த சிக்கன் ரெடி. நம்ம வந்து இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் கறிவேப்பிலை மட்டும் போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். காஸ்பியன் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம கொஞ்சம் சாஸ் யூஸ் பண்ணி சாப்பிட்டா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோருக்குமே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.